ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 6th ஸ்டாண்டர்ட் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க இயல் 3 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி யார் எழுதுனா நெல்லை சு.முத்து. ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஔவையின் ஆத்திச்சூடி, ஔவையார் எழுதந்து ஆத்திச்சூடி, பாரதியார் எழுதந்து புதிய ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடினா என்னென்னா அகரவரிசையில் அ ஆ இ ஈ அப்படின்ற அந்த வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்திச்சூடி எழுதந்து ஔவையார், பாரதியார் எழுதந்து புதிய ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடி எழுதந்து நெல்லை சு.முத்து. ஸோ இந்த பாடல் வரிகள் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, சொற்களை முறைப்படுத்தி எழுதுக, அதில் கேட்பாங்க. அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள். ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. இதில் எது இம்பார்ட்டன்னா, என்றும் அறிவியலே வெல்லும், இது மாற்றி கொடுத்து கேட்பாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துகளை நம்ம என்ன நினைப்போம், அறிவியலே என்றும் வெல்லும்னு போட்டுருவோம். ஆனால் அது கிடையாது. என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள். ஸோ இந்த என்றும் அறிவியலே வெல்லும் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. சொல்லும் பொருளும். இயன்றவரை முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து. நூல்வெளி. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு.முத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா நெல்லை சு.முத்து. இந்த கொஷின் அடிக்கடி நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். எங்கெங்கே இவர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். இது இம்பார்ட்டன்ட். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். எவ்வளோ நூல்? 80க்கு மேலே நூல் எழுதி வெளியிட்டிருக்காரு. இவ்வளோ தான் இதில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம்னா என்ன? மருந்து. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, ஒருமித்து ஒன்றுபட்டு, கண்டறி கண்டு குட்டலறி, ஓய்வற ஓய்வு குட்டலற, ஏன் குட்டல் என்று ஏன் என்று, ஔடதம் குட்டலாம் ஔடதமாம். எதிர்ச்சொல். அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக. சிந்தனை கொள் அறிவியல் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான இதுனா 1 2 3. அறிவியல் சிந்தனை கொள். ஐயம் தெளிந்து சொல், ஏன் என்று கேள். லாஸ்ட் இந்த 4th இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க. என்றும் அறிவியலே வெல்லும், அறிவியலே என்றும் வெல்லும்னு போட்டக்கூடாது. என்றும் அறிவியலே வெல்லும். செகண்ட் இதில் ஒன்றுமே இல்லை. இதில் ஒரே ஒரு பாக்ஸ் டேட்டா மட்டும் இம்பார்ட்டன்ட். வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தித்திருப்பிற்கும் சாத்திரம் கற்போம். இதை எழுதினது யாருன்னா பாரதியார். வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தித்திருப்பிற்கும் சாத்திரம் கற்போம், பாரதியார். மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழ்குட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது விண் குட்டல் வெளி. நீளம் குட்டல்வான் நீலவான், இல்லாது குட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். கணினியின் நண்பன். இதில் ஃப்ரண்ட்டில் இந்த பேஜஸில் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, கதை மாதிரி தான் இருக்கும். செகண்ட் பேஜில் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. காரல் கபக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். காரல் கபக் அப்படின்றவர் செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு நாடக ஆசிரியர். 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். ரோபோ அப்படின்ற சொல்லை ஃபஸ்ட்டு பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காரல் கபக் அப்படின்றவர் தான். அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா செக் நாட்டை சார்ந்தவர். அவர் ஒரு நாடக ஆசிரியர். அந்த நாடகத்தில் தான் 1920 ரோபோ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். தானியங்கி என்றால் என்ன? நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி. ஒவ்வொரு தானியங்கியிலையும் ஒரு கணினி இணைந்திருக்கும். தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அதில் நுண்ணுணர்வு கருவிகள், சென்சார்ஸ் இருக்கும். சூழ்நிலைகளை உணர்வதற்கு நுண்ணுணர்வு கருவிகள் உருவாக்கப்படுகின்றன தானியங்கிகள். இது இம்பார்ட்டன்ட். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும்.
தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று யார் விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் தருகிறது. எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ தான் வந்து சொல்கிறாங்க. 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் யார் அப்படின்னா, வேர்ல்ட் செஸ் சாம்பியன் யார்னா கேரி காஸ்ப்ரோ. இவர் வந்து கலந்துட்டுருப்பார். அதில் வந்து ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து அவர் கூட போட்டி போட்டது. அந்த போட்டியில் அந்த டீப் ப்ளூன்ற கம்ப்யூட்டர் தான் வந்து வின் பண்ணியிருக்கோம். அது வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்த்துக்கணும். இது இம்பார்ட்டன்ட். உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோ குடியுரிமை வழங்கியுள்ளது. உலகத்திலேயே வந்து ஒரு ரோபோவுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த கண்ட்ரினா சவுதி அரேபியா. அந்த ரோபோவோட பேர் என்னென்னா சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை வந்து இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை வந்து சோஃபியாவுக்கு கொடுத்துருக்காங்க. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை. இந்த சோஃபியா அப்படின்ற ரோபோவுக்கு சவுதி அரேபியா வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. உலகிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து சிட்டிசன்ஷிப் ஒரு ரோபோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை வந்து இதுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. ஐநா சபை பட்டம் வழங்குவது உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க செயல் இழக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதருக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். கேரி காஸ்ப்ரோ இருக்காங்களா, அவங்கள வின் பண்ண மீத்திரன் சூப்பர் கம்ப்யூட்டர் பேர் என்ன? டீப் ப்ளூ. அது வந்து ஐபிஎம் அப்படின்ற நிறுவனம் தான் வந்து அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பேர் என்னென்னா டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியா. அதே புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை சோஃபியா கொடுத்தது யாருன்னா ஐநா சபை. குழந்தைகளிடம் மாணவர்களிடம் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்ட்டு. இது அப்துல் கலாமுக்கு பிடித்த புத்தகம் எது அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழில் திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடித்த நூலாகும். அந்த திருக்குறள் அவருக்கு பிடித்த குறள் எதுனா, அறிவற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் எனும் குறள் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல் இன்னொன்று அவருக்கு பிடிக்கும் எதுனா, லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்ற நூலையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரு. அந்த லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸை படிக்கும்போது தான் அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இது மூணுமே வந்ததாக சொல்லியிருக்காரு. அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல் வந்து 2. ஒன்று திருக்குறள், இன்னொன்று லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. கார்பன் நிலையை வச்சு 300 கிராம் எடையில் வந்து செயற்கைக்கால்கள் வந்து அவர் செஞ்சுருக்காரு. அக்னி பிருத்திவி. உலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் யாரை வந்து சொல்கிறாருன்னா, குழந்தைகளை தான் வந்து சொல்கிறாரு. அவ்வளோதாங்க இந்த மூணாவது இயல். அதான் ரிப்பீட்டடாக இது பாருங்கள். டேர்ம் 1க்கான இலக்கணம் மட்டும் திருக்குறள் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். டேர்ம் 1 முடித்த உடனே நான் வந்து அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் கேட்டுட்டு வரேன். நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.